ஒரு இட்லி 5 ரூபா, ஒரு வடை 6 ரூபா. மயிலாப்பூரில் வந்து 30 ரூபாய்க்கு காலையில் டிஃபன் சாப்பிட்லன்னா அது இங்கே தான் 5 ரூபா கொத்துனா இங்கே. காலத்தில் இவ்வளோ கம்மியான ரேட்டில் இட்லி என்டையர் எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க. ரொம்ப ருசியாகவும் இருக்குது, ஹைஜீனிக்காகவும் இருக்குது. இட்லி இருக்குது, தோசை இருக்குது, பூரி இருக்குது, பொங்கல் இருக்குது, தோசை ஐட்டம் எல்லாமே இருக்குது. நெய் தோசை, ஆனியன் தோசை, குழம்புனா சட்னி, சாம்பார், வடகரி, கிழங்கு ஐட்டம். வருவாங்க வடகரிக்குன்னா வருவாங்க. இதெல்லாமா பிரேக்ஃபாஸ்ட்டு, இதெல்லாமா பொங்கல், இந்த மாதிரி அருமையாக இருக்கும். மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் நம்மளும் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாங்க, நான் மயிலாப்பூர் வந்திருக்கேன். மயிலாப்பூரில் PNK கார்டன் அந்த இடத்துல வந்திருக்கேன். இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா 5 ரூபாய்க்கு இட்லி. இது எல்லாமே 5 ரூபாய்க்கு இட்லி, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே 5 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் விலைவாசி கட்டுப்படி ஆகாதனால இப்போ 5 ரூபாய்க்கு இட்லி மட்டும் கொடுக்குறாங்க. மற்றது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கடைக்கு தான் வந்திருக்கேன். ஸோ வந்திருக்க கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் இட்லி கடைன்ட்டு. வடகரி ஆகட்டும் சரி, பூரி கிழங்கு ஆகட்டும் சரி, எல்லாமே ஒரு அட்டகாசமாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது சாப்பிட்டு போகலாம் வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 ரூபா கொடுக்குற இட்லிக்கு சாம்பார் சட்னி, கார சட்னி கொடுப்பாங்க, வடகரியும் கொடுப்பாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா தேங்க்யூ. இட்லியில் இங்கே 5 ரூபாய்க்கு தானே கொடுக்குறாங்க. எல்லாம் கம்மி பட்ஜெட்டில் தான் கொடுக்குறாங்க. டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் இங்கே தான் வந்து சாப்பிட்டு போவோம் டெய்லி. இட்லி சாப்பிட்றேன், இங்கே தான் வந்து சாப்பிட்றேன். ஒரு இட்லி 5 ரூபா, ஒரு வடை 6 ரூபா. மயிலாப்பூரில் வந்து 30 ரூபாய்க்கு காலையில் டிஃபன் சாப்பிட்லன்னா அது இங்கே தான். சட்னி கொடுக்குறாங்க, வடகரி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க, நல்லா கொடுக்குறாங்க. காலையில் 30 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிட்னா அது இங்கே வந்தால் தான் சாப்பிட்லாம் மயிலாப்பூர். நான் இங்கே டெய்லியும் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். எல்லாமே நல்லா தானே இருக்கும். எல்லாமே ஸ்கூலுக்கு போகும்போது பார்சல் தானே கட்டணும். நாங்கள் அம்மா 10 ரூபா கொடுத்தாலும் இங்கே 2 இட்லி சாப்பிட்டுப்பேன். செம்மையாக நான் இங்கே சாப்பிட்ருக்கு. டேஸ்ட்டாக இருக்குது. 5 ரூபா கொத்துனா இங்கே சாப்பிட்ருக்கேன் ஒரு வாட்டி. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இவங்க பண்ணுறது. ஏன்னா இந்த காலத்தில் இவ்வளோ கம்மியான ரேட்டில் இட்லி என்டையர் எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க. ரொம்ப ருசியாகவும் இருக்குது, ஹைஜீனிக்காகவும் இருக்குது. ரொம்ப நல்லா சேவை பண்ணுறாங்க. ஓகே, மென்மேலும் அவங்க வளரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 5 ரூபாய்க்கு எல்லா ஐட்டமும் கொடுத்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட்ல கடை வச்சு புதுசில் ஒரு 2 வருஷம் மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒன்றும் கட்டுப்படி ஆகலை, அதனால ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இட்லி மட்டும் 5 ரூபா தான் போடுறோம். இது எல்லாம் பட்ஜெட் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். இருக்க ஐட்டம்னா என்னென்ன வச்சு கொடுக்குறீங்க? இட்லி இருக்குது, தோசை இருக்குது, பூரி இருக்குது, பொங்கல் இருக்குது, தோசை ஐட்டம் எல்லாமே இருக்குது. நெய் தோசை, ஆனியன் தோசை, குழம்புனா சட்னி, சாம்பார், வடகரி, கிழங்கு ஐட்டம். அவ்வளோ மெயின் ஷெஃப். நெய் ஷிஃப்ட் நான் சட்னி சாம்பார்லாம் ரெடி பண்ணுறேன். அத்தை வந்து வடை, பூரி, தோசை ஐட்டம் எல்லாமே போடுறேன். பட்ஜெட் கொடுக்கணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்க? நாங்கள் ஆரம்பத்தில் வந்து நான் தனியாக டிஃபன் கடை வச்சுருந்தேன் பையனுக்கு கல்யாணம் ஆகுது முன்னாடி. அதுக்கப்புறம் முடியலன்னு எடுத்துட்டேன். வடகரி அதெல்லாமே போடுறீங்களே, வேலை அதிகம் தானே? காலையில் 5:30 மணிக்கு வந்துடுவோம். 5 மணிக்கு. இங்கே நிறைய இடத்துல வடகரி போட மாட்டாங்க. இது பார்சலுக்குன்னே நிறைய பேர் எங்கள் கடைக்கு வருவாங்க, வடகரிக்குன்னே வருவாங்க. 5 ரூபாய்க்கு வடகரி வைப்போம், பார்சல்னால் 10 ரூபாய்க்கு தருவோம். இதெல்லாம் இப்போதைக்கு இவங்க தான். நான் தான் மெயின் குக்கு. இப்போது அவங்க மெயின் குக் ஆகிட்டாங்க, நான் அட்ஜஸ்ட் ஆகிட்டேன். அப்படி இல்லைவா? இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ மாமியார் மருமகள்ட்டு அப்படி தெரியல, ஒரு அம்மா பொண்ணு மாதிரி தான் தெரியுது. நீங்கள் செய்கிற வேலையும் சரி அவ்வளோ இதாக பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய ஸ்கூல் பசங்க ரெகுலர் வாடிக்கிறாங்க. அந்த பையெல்லாம் அண்ணா 2 இட்லி சாப்பிட்டாலே போதும் அந்த வேலை சொல்லிட்டு இருக்கா. காசு கூட வாங்க மாட்டீங்களா? அதெல்லாம் வாங்குறேன் சொல்லிட்டீங்களா? பசங்க வராங்க, அவசரத்தை கேட்குறாங்க, பக்கத்து ஸ்கூல் தான், சரி கொடுத்து அனுப்புவோம். நானும் போயிட்டு உங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டு பார்க்குறோமா? கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஃபைனலாக பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் வாங்கியாச்சு. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன்னா, இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்படியே அழகாக வச்சுருக்கேன். அந்த இட்லி 2 வகையான வடை வாங்கியிருக்கேன். இதில் அப்படியே சட்னியும் சாம்பாரும் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க தோசையும் பூரி கிழங்கு வடகரி ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு ஆரம்பிச்சிடலாமா? இட்லி மட்டும் 5 ருபீஸ் கொடுக்குறது இல்லாமல் தோசை, பூரி, பொங்கல் இந்த ஐட்டம் எல்லாமே 5 ருபீஸ் கொடுத்துருந்தாங்களாம். ஸோ இப்போ விலைவாசிக்கு ஏறின காரணத்தினால இட்லி மட்டும் 5 ருபீஸ் கொடுக்குறதுன்னு சொன்னாங்க. சைஸை பாருங்கள்,
5 ரூபாய் கொடுக்குறமேட்டு ரொம்ப இதாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸு ஓகே. அதேமாதிரி இட்லியும் செம்ம ஃப்ளஃபியாக இதை பாருங்க. ஸோ புடுறதுக்கும் செம்ம சாஃப்டாக இருக்கான். அடாடா. ஸோ இட்லி அவங்க வச்சுருக்க அந்த சாம்பாரோட ட்ரை பண்ணிடலாம். சாம்பார் சொட்ட சாம்பார் ப்ராப்பர் ஒரு டிஃபன் சாம்பார். இந்த காய் போட்டு வைப்பாங்களா அந்த சாம்பார் கிடையாது, அது ஒரு ப்ராப்பர் டிஃபன் சாம்பார். சூப்பராக இருக்குது. டிஃபன் சாம்பார் நிறைய கடைகளை போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கடைங்களில் டிஃபன் சாம்பார் போடுறது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்குங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்கும். வச்சுருக்க அந்த கார சட்னி நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். இது கார சட்னியோட இதில் வந்து இவங்க புதினா, இந்த காஞ்ச மிளகா, லைட்டாக ஒரு புளி நல்லா போட்டு அரைக்கிறாங்க. அது ஒரு நல்லா சூப்பராக டேஸ்ட் கொடுக்குது. உங்களுக்கு கார சட்னி மாதிரி இருக்காது. இந்த சட்னி என்னென்னா உங்களுக்கு ஒரு மைல்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது. இது அரைக்கிறாங்க இல்லைங்களா, டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. லைட்டாக தேங்காயும் போடுவாங்க இந்த சட்னியில். வடை எல்லாமே ஒரு 6 ரூபா ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. மேலே முறுமுறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக, இந்த உளுந்த வடைக்கு என்னவோ அது ஏற்றா ஆப்டாக அருமைங்க. ஸோ மசால் வடை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். ஆமாம், பொங்கலை மட்டும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். நல்லா பார்க்க சூப்பராக இருக்கான். இங்கே பாருங்கள் சாஃப்ட்னஸ்ஸை எப்படி வலிக்கிட்டு வர்றான். ஸோ எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த தகட்டுறது அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது. அதை சாப்பிட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கணுங்க, அந்த மாதிரி ஒரு பொங்கல் செம. அப்படியே சாம்பாரோட ஒரு பிசைஞ்சு வடையை வச்சு அப்படியே போயிடலாம். இதெல்லவா பிரேக்ஃபாஸ்ட்டு, இதெல்லவா பொங்கல், இந்த மாதிரி அருமையாக இருக்கான். ஓவராக நெய் போட்டு தகட்டிடுவாங்க சில இடத்துல. நீங்கள் அப்போல்லாம் பண்ணாமல் ப்ராப்பராக இருக்குது, ரொம்ப தகட்டலை. பூரி கிழங்கு போயிடலாம். பூரி சைஸை எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கா. ஸோ பூரி கிழங்கு எப்படி இருக்குன்னு போயிடலாம். கிழங்கு வேற மாதிரி. கிழங்கு தாளிப்பு இருக்குல்ல, அதில் அந்த பச்சைமிளகா நறுக்கி போட்டு பண்ணியிருக்காங்க. கிழங்கு ரொம்ப முசாக இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப மசிஞ்சு இருக்கிறதுனால செம்மையாக இருக்குது. அந்த தாளிப்பு இருக்குல்ல வர மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது கிழங்கு. அதே மாதிரி அந்த அதை போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸுக்கு ஏற்றது, அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக போட்டு கொடுத்துருக்காங்க. பூரி ரொம்ப ஆயிலாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. பூரிக்கு இங்கே வச்சுருக்க இந்த வடைகறி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். வடைகறி சாப்பிடும்போது எனக்கு அது ஒரு கறி குழம்பு சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. என்ன ரீசன்னா, இவங்க அந்த வடைகறிக்கு யூஸ் பண்ணியிருக்க பட்டை, லவங்கம், இந்த மசாலாலாம் டாப்பாக இருக்குது. வடைகறி ரொம்ப லிக்விடேஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கே கெட்டித்தன்மையை பாருங்க. இந்த தனியாக வேணுன்னா கூட ஒரு 10 rupees கொடுத்தா தருவாங்க உங்களுக்கு. எதிர்பார்த்த மாதிரியே எதிர்பார்த்ததுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கல் தோசை வடைகறி ட்ரை பண்ணலாம். அற்புதம், அருமையாக இருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு வடைகறி. கரெக்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரை வடைகறி இருந்தால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். காலையில் டிஃபன் மட்டும் இல்லாமல் மதியானம் மீல்ஸும் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன். அதுவும் பட்ஜெட்டாக ஒரு 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதோட காம்போ எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இட்லியும் ஒரு 5 ரூபாய் கொடுக்குறோமேன்ட்டு அந்த குவாலிட்டி குறையாமல் ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக இருந்துச்சு. அதேமாதிரி மெது வடை, மசால் வடை, இந்த வடைகறி என்னக்கா அப்படி வச்சுருக்கீங்க, சாரமாக சும்மா அதை ரொம்ப காட்டமாக இல்லை, கரெக்டான காரம். கிழங்கெல்லாம் ரொம்ப மசிஞ்சு, அதுவும் புதினா சட்னி போட மாட்டாங்க நிறைய இடத்துல, தேங்காய் போட்டு அந்த புதினா சட்னிலாம் அருமையாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாப்பிட்டது. ஸோ எப்படி இந்த இவ்வளோ பட்ஜெட்டில் இவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி கொடுக்குறீங்க எனக்கு தெரியல. எனக்கு நல்லா கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்க்கா. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஸோ இங்கே வந்து சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்களே, நானும் லொக்கேஷன்லாம் கீழே மேப் பண்ணி விடுறேன், வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நிறைய இடத்துக்கு போய் தனியாகவே வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக்கு, கமெண்ட்டு, ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நாங்கள் ஐடியா பண்ணி டாட்டா பாய் பாய். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன்.